நான் பார்க்க போகிறது வாழைப்பூ பொரியல். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த காம்பு வேண்டாம், அதனால் இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம கிட்ட இருக்க வாழைப்பூ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணோம் இல்லையா, எல்லா வாழைப்பூவையும் நான் இங்கே மோரில் சேர்த்து வச்சுருக்கேன். மோரில் சேர்க்கும்போது வாழைப்பூ கருக்காது, அதனால் நான் மோரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உடனே செய்கிறாப்புல இருந்ததுன்னா நீங்கள் வாழைப்பூவை தண்ணியில் கூட சேர்த்துக்கலாம். இங்கே நான் மோரில் தான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், சின்ன அரைமுடி தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் 4 பூண்டு பல்ல சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவு வதங்கி வரட்டும். இதில் கொஞ்சமாக நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கேஸை சிம்மில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச பைத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மோரில் ஊற வச்சிருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அதை இதில் சேர்த்துக்கலாம். மோர்லேருந்து எடுக்கும்பொழுது நல்லா பிழிஞ்சிட்டு வாழைப்பூவை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வாழைப்பூ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வாழைப்பூக்கு தேவையான உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து வாழைப்பூவை நல்லா வேக விடலாம். கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இந்த வாழைப்பூ வேகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம வாழைப்பூவை வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்தா நம்ம வாழைப்பூ நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அதை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூ பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான இந்த வாழைப்பூ பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.